தற்போது நம்முடைய இணைப்பில் அப்துல் கலாம் அவர்களின் முன்னாள் உதவியாளர் பொன்ராஜ் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் நாம் பேசலாம். சார் வணக்கம் சார். விண்வெளிக்கு 18 நாட்கள் கழித்து இன்று பூமிக்கு சுபான்ஷு சுக்லா உள்பட 4 வீரர்கள் பூமிக்கு வராங்க. இப்போ என்னென்ன உதவிகள் இந்தியா சார்பா அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு, என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் அவங்களால மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட ஆராய்ச்சிகள் வந்து ககன்யான் மிஷனை நோக்கி, அந்த ககன்யான் மிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஃபுட்டு வந்து அங்க எப்படிப்பட்ட ஃபுட்டு நம்ம உருவாக்கணும், எப்படிப்பட்ட மைக்ரோப்ஸ் அங்க வளர்ந்தால் நல்லா இருக்கும், வெஜிடபிள்ஸ் எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்புறம் வந்து டிஸ்பிளே, டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே, அதை வந்து எப்படி அது இன்ட்ராக்ஷன் அங்கே வந்து ஸ்பேஸில் ஜீரோ கிராவிட்டியில் எப்படி ஒர்க் பண்ணோம், இப்படி பல்வேறு ககன்யான் மிஷனுக்கு தேவையான பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டு பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ்சி, இந்தியன் ஆஃப் சயின்ஸ், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டு அவங்கவுங்க அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து அந்த 14 நாட்களில் ஜீரோ கிராவிட்டியில் அங்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தப்பட்டிருக்கும். அதனுடைய ரிசல்ட்ஸ் இப்போ வந்த பிறகுதான் தெரியும் எப்படி என்னுடைய ரிசல்ட் வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் போனது, சக்ஸஸ்ஃபுல்லாக பூமிக்கு மீண்டும் திரும்பியது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்றத டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்த பிறகு நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள், எனது வாழ்த்துக்கள். நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.